அதை கிறிஸ்தவர்கள் பின்பற்ற வேண்டும். அது பின்பற்ற வேண்டாம். பிள்ளை தரட்டும், காணிக்க தர்றேன். என்ன அரசியலா இது? பிள்ளை தரட்டும், அப்ப நான் தர்றேன். ஒரு திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தி சொன்னா, 4 வயசுக்கு பிறகு பேசுறாவா சொன்னா, பொறுத்தனே நான் அனுப்புகிறேன், நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு. எல்லாம் ஸ்டாண்டர்டாக பேசிட்டா. கர்த்தர் சொன்னார் ஜோம் பண்ணாதேன்னு சொன்னார். அவருக்கு தெரியும் 420ன்னு. ஆண்டவரே, இவ்வளோ பிள்ளை செல்வத்தை தாங்கி ஜோம் பண்ணுறாங்களே, ஸ்டாண்டர்டாக பேசுகிறாங்களே, நல்ல வேலையில் இருப்பாங்க போல இருக்கு. நான் சேலரி வந்து தான் அவங்களுக்கு சேர்த்து அனுப்பிடுறேன், நீங்கள் இப்போ ஜோம் பண்ணுங்கன்னு. 4 வருஷமாக காணலை. நானும் மறந்துட்டேன். பிற பிள்ளையை கொண்டு 4 வயசு ஆன பிறகு பிள்ளையை கொண்டு மருத்துவமனைக்கெல்லாம் போய், இது ஏதோ ஒரு நம்ப முடியாத ஒரு வியாதி, எல்லா சர்ச்சும் போயாச்சு, எல்லா பேய் கோயிலுக்கும் போயாச்சு, ஒன்றும் இல்லை, ஒரு விடுதலையும் கிடைக்கல. கடைசியில் இந்த அம்மா பேசுது, யாருன்னு அறிமுகப்படுத்துது. இப்படி அன்னைக்கு ஜோம் பண்ணிங்க, நான் பொருத்தனை தரல தான், ஆனால் பிள்ளை இங்கே சொன்ன மாதிரி ஆண் பிள்ளை அதே மாதத்தில் கர்ப்பமாச்சு. இப்போ 4 வயசு. இப்போ என்னான்னு கேட்டேன், இப்படி முருகி கேட்டேன், இப்போ என்ன? அது தீரா ஒரு ஜுரம், பிளட்டில் ஏதோ ஒரு வைரஸு, நோயை கண்டுபிடிக்கல, டாக்டர்மார்கள் கைவிட்டாங்க, எங்கும் போயிட்டோம், ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணுங்களேன். போன காதில் வைக்கட்டா பிள்ளைய காதில்? நான் சொன்னேன், போன கீழே வை, உனக்கு நான் ஜெபம் பண்ண மாட்டேன். வச்சிட போன, அவ்வளோதான். 4 வயசு கர்ப்பானவரை என்ன சொல்லியிருக்கலாம், நானும் ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பேன். பிள்ளை பிரசவித்தால் சொல்லியிருக்கலாம், நானும் ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பேன். பிள்ளை வளரும்போது, ஆண்டவரே பிள்ளை கொடுத்தீரே உமக்கு நன்றி நான் சொல்லுவேன். நீ சொல்ற விட நான் சொல்லுவேன். அது கூட சான்ஸே தரல. ஆகவே இந்த பிள்ளை சாகவே சாவான், உனக்கு நான் ஊழியம் செய்ய மாட்டேன், போன வச்சிட்டேன். உற்சாகமாக கையை தட்டுங்க. இது எலியாவின் ஊழியம். கர்த்தர் சொன்னாதான் ஊழியம். அப்படி எளிமையில் இல்லைங்க, உற்சாகமாக கையை தட்டி அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அத்தனையா தாங்க பலன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லோருடைய பாவங்களையும் நீர் பிடுங்கி எறிந்து, எல்லா சாப கட்டுகளையும் உடைத்தொறிந்து, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுத்து, சகலத்திலும் மேன்மையும் சகலத்திலும் ஆசீர்வாதத்தையும் நீர் கொடுத்து அனுப்பும்படியாக செபிக்கிறேன். பிள்ளைகளுடைய பயணங்களில் உம்முடைய வல்லமாய் பின்தொடரட்டும். தீய சக்திகள் முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக. ஞானமுள்ள பிள்ளைகளாய் கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.